கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்கின்றது: பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று தேவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அங்கே என்ன சொல்லுகிறார்? ஒருவருடைய உள்ளத்திலே பகை நிறைந்திருந்தால், பழி வாங்கும் எண்ணங்கள் நிறைந்திருந்தால், அவருக்குள்ளே விரோதங்கள் எழும்பிக் கொண்டே இருக்குமாம். தேவனுக்கு விரோதமான காரியங்களை, மனுஷர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய விரோதங்கள் எழும்பிக் கொண்டே இருக்குமாம். ஆனால் அன்பு ஒன்றுதான் சகல பாவங்களையும் மூடுமாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி, அவர் அன்பாகவே இருந்தபடினால்தான் நம்முடைய திரளான பாவங்களை எல்லாம் அவர் மூடினார். காணாதவர் போல போனார், சமுத்திரத்தின் ஆழத்திலே அதை போட்டார். அதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் அன்பாக இருந்தார். சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்தாலும் கூட, நாம் கர்த்தரிடத்தில் போனால் நிச்சயம் அவர் நமக்கு மன்னிப்பார் என்று எந்த தைரியத்தோடு ஆண்டவரிடத்திலே போகிறோம்? எதை வைத்து நாம் போகிறோம்? ஒரே ஒரு காரணம், அவர் அன்பாக இருக்கிறபடியினால்தான். நிச்சயமாய் நமக்கு மன்னிப்பார் என்ற ஒரு தைரியம் எதன் நிமித்தம் நமக்கு வருகிறது? தேவன் அன்பாக இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறபடியினால். அதுபோல நமக்குள்ளும் அன்பு இருந்தால் மாத்திரமே, அந்த தேவ அன்பு இருந்தால் மாத்திரமே மற்றவர்களை நாம் மன்னிக்க முடியும், மற்றவர்களை நேசிக்க முடியும். அல்லாவிட்டால் நமக்குள்ளே விரோதங்கள் எழும்பிக் கொண்டேதான் இருக்கும். இன்றைக்கு நன்றாய் கவனியுங்கள். மன்னிக்கிற ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மரணத்துக்கு தப்புவிக்கிறான் என்பதுதான் உண்மை. காரணம், தேவன் நமக்கு மன்னிக்காமல் போயிருந்தால் நாம் எப்படியாய் நரகத்துக்கு போய் நித்திய மரணத்தை சுதந்திரித்திருப்போமோ? அதுபோல யாருக்கெல்லாம் நாம் மன்னிக்க மறுக்கிறோமோ அந்த மனிதனை நாம் மரணத்துக்குள்ளே வழி நடத்துகிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே தேவன் நமக்கு எப்படியாய் மன்னித்தாரோ அதுபோல நாமும் மன்னிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கமுள்ள தீர்ப்பு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய அன்பினால் நிறைந்து நாம் வாழுவோம் என்றால், அந்த அன்பான தேவன் எப்பொழுதும் நம்மை நேசித்து நம்மை நடத்துவார் என்பதுதான் உண்மை. ஆகவே தேவன் எப்படி மன்னிக்கிறாரோ அதுபோல நீங்களும் மன்னித்து அன்புடையவர்களாய் வாழுங்கள். தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஓ இயேசு, உமதன்பு எத்தனை பெரியது!